நாங்கள் சென்னை போனாலும் போனோம், ஊர் பக்கமே சுத்தமாக வர முடியறதில்ல. சரி பாட்டி ஊரில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு அப்படியே அதையும் முடிச்சுட்டு போகலான்னு நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து குறிஞ்சிப்பாடிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து இந்த இடம் வந்து சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இந்த நர்சரி கார்டன்லாம் போட்டுறாங்க இல்லையா, அதுக்கு தேவையானது அது ஃபுல்லாகவே போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாகவே சின்ன சின்ன நர்சரி இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே பிளான்ட்டு, சாப்ளிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி மற்ற ஊருக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. கொல்லிக்கு, வயல்வெளிக்கு அந்த மாதிரி தென்னங்கன்று, பலாக்கன்று, முந்திரி கன்று எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் ரோஸ் செடி, வீட்டுக்கு வெளியில் வைக்கிற அழகு செடி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த பாருங்கள், ஒயிட் கலரில் டென்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். ஒன்றுலேயும் ஒரு ரகம் இருக்கும். கனகாம்பரம், குண்டுமல்லி அந்த மாதிரி இருக்கிற இங்கே கிடைக்காத வெரைட்டியே கிடையாது. ஒரு ரோஸ்லேயே 15-20 வெரைட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பூலையுமே இப்போ கனகாம்பரம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக வந்து முந்திரி தோப்பு பக்கத்தில் பாருங்கள். நான் இன்னும் ஒரு நாள் வந்து கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன். முந்திரி தோப்பு தனியாக கவர் பண்ணுற மாதிரி. சைடில் ஃபுல்லாகவே இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா அந்த நர்சரிக்கு, பிளான்ட்ஸ்க்கு, அவ்வளோதான். நாங்கள் ஏதாவது வாங்கணும், வீட்டுக்கு ஏதாவது செடி வைக்கணும்னா நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம். இந்த ஊர் பேர் வந்து சத்திரம். குறிஞ்சிப்பாடிக்கு போகிற வழியில் வந்து இது இருக்கும். குறிஞ்சிப்பாடியிலேருந்து சரியாக ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கும். பாருங்கள், எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே இந்த தொழில் தான் பண்ணுவாங்க. வயல்வெளியும் வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து சைடில் வந்து இதுவுமே பார்த்துப்பாங்க, ரெண்டுமே பார்த்துப்பாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுவாங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ்ஸு. தலைமுறையாக பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறேன். அங்கே ஃபுல்லாக ஒரே பில்டிங்காக பார்த்துட்டு வந்து இங்கே ஒரே க்ரீனரியாக பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டுருக்கோம். டைம் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிருப்பாங்களா என்னன்னு தெரியல. 9:10 தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஊற்றுவாங்க. ஒரு 9:30க்கு மேலே ஊற்றினா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அது மாதிரி கரெக்டாக போயிட்டோம். வண்டிலாம் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி, கார் எதுவுமே கொஞ்சம் கிட்ட விடலை. பெருமாள் கோவில்னு ஒரு இடம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. கும்பல் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30க்கு மேலே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி. அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப அங்கே மேலே மட்டும் அங்கே தண்ணி ஊற்றுனாங்க. மற்ற வந்து க்ரௌட் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற விசேஷத்துலலாம் நெரிச்சிக்கிட்டு போவாங்க, என் மேலே தண்ணி படணும், உன் மேலே தண்ணி படணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இதை வந்து இங்கே அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரோனில் வந்து ஷவர் மாதிரி ரெடி பண்ணி அதில் தண்ணி ஃபில் பண்ணி ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ண எல்லா இடத்துக்குமே எந்த இடத்துல மக்கள் நின்னாலுமே அவங்க மேலே படுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை. யாரும் நசுக்கலை. அவ்வளோ ரஷ் இருந்தாலுமே வந்து ஒரு கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் ரஷ்அப் பண்ணிட்டு போயிட்டு பார்க்குற மாதிரி இல்லை. அது வரையும் கொஞ்சம் ஓகே. குழந்தையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு வெளியில் நின்றுட்டோம். அப்படி இருந்தாலுமே எங்கள் மேலேயுமே அந்த தண்ணி வந்து பட்டுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடைய கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு, பாட்டி வீட்டுக்கு.